ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நல்ல நாளில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் நல்லவர்? எத்தனை பேர் சொல்லலாம் நான் நல்லவன்? சொல்ல முடியுமா? இந்த பூமியில் யாருமே என்ன இல்லை, நல்லவர்கள் இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான காரியங்களை செய்து வாழ்ந்து கொண்டிருப்போம். சோத்திரம். ஆனால் இன்றைக்கு தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், திரும்ப உங்க ஸ்தானத்துல கொண்டு வந்து உங்களை நிறுத்துவார். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட போது, தேவனை அறிந்து கொண்ட போது, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட போது எப்படி இருந்தோமோ அந்த ஸ்தானத்துல கொண்டு வந்து நிறுத்துவார். இந்த பூமியில யாருமே நல்லவர்கள் அல்ல. எல்லாரும் ஏதாவது ஒரு விதத்துல குற்றம் உள்ளவர்களாய் இருப்போம். அதனாலதான் ஆண்டவரே சொன்னார். வாசிக்க கேட்போம். மத்தேயு புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 17வது வசனம். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ ஒரு மனிதன் பார்த்து சொல்லுகிறான், கூப்பிடுறான், நல்லவரே அப்படின்னு கூப்பிட்டான். இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஒரு மனிதன் நல்லவரே என்று கூப்பிட்டான். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் பாருங்க, நீ என்னை நல்லவரே என்று கூப்பிடுவானேன். ஏன்னா பிதா ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லப்பா அந்த பூமியில. எதற்காக சொன்னார்? அப்ப அவர் குற்றம் உள்ளவரா? அவர் குறைகள் உள்ளவரா? இல்ல, நமக்கு ரோல் மாடல் அவர். அதனால சொன்னார், இந்த பூமியில யாருமே நல்லவங்க இல்லப்பா, எல்லாரும் ஏதாவது ஒரு வகையில குற்றம் உள்ளவர்களா இருப்பாங்க. பிதா ஒருவரை தவிர ஒருவனும் நல்லவன் இல்லை. பூமியில வாழும்போது ஏதாவது ஒரு குற்றம் செய்யறது மாதிரி வந்துடும், ஏதாவது ஒரு தவறு பண்றது மாதிரி வந்துடும், ஏதோ ஒரு பாவம் பண்றது மாதிரி வந்துடும். ஏன்னா அந்த உலகம் பொல்லாத உலகம். சோ ஒவ்வொரு மனிதனும் ஏதாவது ஒரு விதத்துல என்ன செய்வான்? தவறுவான். ஆனால் எப்படிப்பட்ட மனிதனும், எப்படிப்பட்ட குற்றம் உள்ளவனும், எப்படிப்பட்ட குறைகள் உள்ளவனுக்கும் மன்னிக்கப்படும். ஆண்டவர் மன்னிப்பார். ஆனா ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் ஆண்டவர் மன்னிப்பு கிடையாது. ஆண்டவர் இடத்துல இருந்து மன்னிப்பு கிடையாது ஒரு காரியத்துல. வாசிக்க கேட்போம். லூக்கா 12:10. எவனாயிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான விசேஷத்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் தூஷணம் சொல்லுகிறவனுக்கோ மன்னிக்கப்படுவதில்லை. இயேசு கிறிஸ்துவை குற்றம் உள்ளவராய் சொன்னால் கூட மன்னிப்பு உண்டு. ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான வார்த்தைகளை சொன்னால் அவனுக்கு என்ன கிடையாது? மன்னிப்பே கிடையாது. அதனாலதான் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பரிசுத்த ஆவியானவரை குறித்து விரோதமாக, குறையாக பேசிடவே கூடாது. சில பேர் அவங்களை அறியாமலே என்ன செய்வாங்க? பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமா சொல்லுவாங்க. ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, மனுஷகுமாரனுக்கு விரோதமாய் தூஷண வார்த்தைகள் சொன்னால் கூட மன்னிப்பு உண்டு. ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமா தூஷணமான வார்த்தைகள் சொன்னா மன்னிப்பே கிடையாது. அப்போ ஒரு மனிதன், தேவனுடைய மனுஷன் பாவம் செய்து குற்றம் செய்து அவனுடைய நிலையிலிருந்து தவறி இருந்தான்னா அவன் தேவனை நோக்கி மன்றாடுகிற பொழுது, என் பாவத்தை மன்னியும், என் குற்றத்தை மன்னியும், என்னை பரிசுத்தப்படுத்தி என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று கேட்கிற பொழுது அந்த மனிதனுக்கு அந்த பாவம், அந்த குற்றம் மன்னிக்கப்பட்டு ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்படுவான். அவனை அவனுடைய பழைய திரும்ப அவன் இருந்த ஸ்தானத்தில் கர்த்தர் உயர்த்துவார், திரும்ப கொண்டு வந்து நிறுத்துவார்.
உங்களை மறுபடியும் அவருடைய பழைய ஸ்தானத்துல கொண்டு வந்து நிறுத்துவார். ஒருவேளை நம்ம இப்படிலாம் இருந்தோமே, நம்ம இப்படிலாம் வாழ்ந்தோமே, இப்படிலாம் நம்ம ஸ்தோத்திரம் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்து வாழ்ந்தோமே, இன்றைக்கு நம்முடைய நிலை மாறி இருக்கிறதே என்று நம்ம நினைக்கலாம். ஆனால் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், திரும்ப உங்கள் ஸ்தானத்துல கர்த்தர் நிறுத்துவார். அப்ப தேவனுக்கு பிரியமாய் நம்ம வாழ்ந்தோம்னா அந்த ஸ்தானத்துல நிறுத்துவார். அப்ப வேதத்துல ஒரு மனிதன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன், தேவனால் நன்மைகளை பெற்ற மனிதன், தேவனால் எல்லா கிருபைகளையும் பெற்ற மனிதன் தவறி போறதுங்கிறது நடக்கும். 2 நாளாகம புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் ஒரு 4 வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 நாளாகமம் 33 13 இருந்து 16 வரைக்கும். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வர பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான். பின்பு அவன் தாவீதுடைய நகரத்தின் வெளி அலங்கத்தை கீயோனுக்கு மேற்கே இருக்கிற பள்ளத்தாக்கு தொடங்கி மீன்வாசல் மட்டும் கட்டி ஓபேலை சுற்றிலும் அதை வளைத்து அதை மிகவும் உயர்த்தி யூதாவிலுள்ள அரணான பட்டணங்களிலெல்லாம் இராணுவ தலைவனை வைத்து கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து அந்நிய தேவர்களையும் அந்த விக்கிரகத்தையும் எடுத்து போட்டு கர்த்தருடைய ஆலயமுள்ள மலையிலும் எருசலேமிலும் தான் கட்டியிருந்த எல்லா பலிபீடங்களையும் அகற்றி பட்டணத்திற்கு புறம்பாக போடுவித்து கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிட்டு அதன் மேல் சமாதான பலியையும் ஸ்தோத்திர பலிகளையும் செலுத்தி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்று யூதாவுக்கு கட்டளையிட்டான். மனாசே என்ற ஒரு மனிதனை கர்த்தர் இங்கே நம்மளுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். மனாசே 12 வயதுல ராஜ்யபாரத்தில் வந்தவன், ராஜாவா மாறினவன். 12 வயசு 12 வயது உள்ள மனாசே அந்த நாட்டினுடைய ராஜாவா மாறினான். தன் பிதாவின் தேவனை, தன்னுடைய முற்பிதாக்களுடைய தேவனை அவன் கைவிட்டான். இருந்த ராஜாக்கள்லயே மிகவும் மோசமானவன் யார்? இந்த மனாசே. பாருங்க, மாத்திரமல்ல அவனுடைய வாழ்க்கையில எல்லாமே தீமைகள் நிறைந்ததா இருந்தது. இந்த ராஜாவா இருந்த சமயத்துல அவருடைய வாழ்க்கையில எல்லாமே என்னவா தான் இருந்துச்சான்? தீமையான காரியங்களை தான் செய்தான். பொல்லாத ராஜாக்கள்ல 100% பொல்லாதவனா இருந்தவன் யாரு? மனாசே. ஆனா அவனுடைய வாழ்க்கையில என்ன தெரியுமாங்க? ஒரு பெரிய நெருக்கடியை சந்தித்தான். பயங்கர துன்பத்துல மாட்டினான். எப்ப அவனுக்கு நெருக்கடியும் துன்பமும் கஷ்டமும் மன உளைச்சலும் உண்டானதோ அந்த நேரத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட ஆரம்பிச்சிட்டான். மனம் கசந்து அழுதான், மனம் திரும்பினான். தன் உள்ளத்துல இருந்து மனம் கசந்து மனம் திரும்பி ஆண்டவர் சமூகத்துல வந்து அழுதான். எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்துருச்சே, நான் உண்மை விட்டுட்டேன் ஆண்டவரே. இந்த பூமியில வாழ்ந்த ராஜாக்களிலும் மிகவும் மோசமான ராஜாவை நான் மாறி போட்டேன், என்னடா இப்படிப்பட்ட கேரக்டரா இருக்கே என்று சொல்லி மனம் கசந்து அழுதான். பாருங்க, கர்த்தர் மனம் இரக்கம் உள்ளவர். நம்ம வாசிக்கிறோம், அவருடைய இரக்கத்தினால தேவன் அவனை மன்னித்தார். திரும்ப அவனை அந்த ஸ்தானத்துல கொண்டு வந்து நிறுத்தினார். ராஜாவை இழந்து போகக்கூடிய சூழ்நிலை, ராஜா ஸ்தானத்தை இழந்து போகக்கூடிய சூழ்நிலை, அந்நியர்களால் சிறைப்பட்டு போனான். வளைத்து முள் செடிகளை உடைந்து பண்ணிட்டாங்க, கட்டப்பட்டான். எப்பொழுது இந்த மனாசே மனம் திரும்பி தேவனுடைய சமூகத்துல மனம் திரும்பி மனம் கசந்து அழுதானோ, என்னை மன்னியும் ஆண்டவரே என்று கேட்டானோ, அப்பொழுது கர்த்தர் அவனை மன்னித்து
அவனுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து எல்லா அக்கிரமங்களையும் மன்னித்து அவனை மீண்டும் திரும்ப அந்த ஸ்தானத்தில் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தினார். அல்லேலூயா. அப்ப மனாசே செய்த பாவம் என்ன? மனாசே என்ன பாவங்க செய்தான்? அப்படி தெரியணும்ல. மனாசே என்ன பாவம் செய்தான்? சோத்திரம். வாசிப்போம், வாசிக்க கேட்போம். அந்த 33 சோத்திரம் 3 இருந்து 5, 6 வசனம். 3, 5, 6. அவன் தன் தகப்பனாகிய எசேக்கியா தகர்த்து போட்ட மேடைகளை திரும்பவும் கட்டி பாகாலுக்கு பலிபீடங்களை எடுப்பித்து விக்கிரக தோப்புகளை உண்டாக்கி வானத்தின் சேனையை எல்லாம் பணிந்து கொண்டு அவைகளை சேவித்து கர்த்தருடைய ஆலயத்தின் 2 பிரகாரங்களிலும் வானத்தின் சேனைகளுக்கெல்லாம் பலிபீடங்களை கட்டினான். அவன் இன்னும் குமாரரின் பள்ளத்தாக்கிலே தன் குமாரரை தீமிதிக்க பண்ணி நாளும் நிமித்தமும் பார்த்து பில்லி சூனியங்களை அனுசரித்து அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக அவர் பார்வைக்கு மிகுதியும் பொல்லாப்பானதை செய்தான். அவன் தகப்பனாகிய எசேக்கியா தகர்த்து போட்ட மேடைகளை திரும்பவும் கட்டி, விக்கிரகங்களை பலியிடக்கூடாதுன்னு கர்த்தர் கட்டளையிட்டு இருந்தார். என்னை இல்லாமல் வேறொரு தேவர்களை நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் என்று சொன்னார். ஆனா மனாசே ராஜா என்ன செய்யறான் பாருங்க, தன் தகப்பன் தகர்த்து போட்ட பலிபீடங்களை இவன் என்ன செய்யறான்? அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்தில் வான சேனைகளுக்கு பலிபீடம் கட்டினானா. வானம் அவரது சிங்காசனம், பூமி அவரது பாதபடி. வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனை ஆராதிக்கிற இடத்துல வான மண்டல சேனைகளுக்கு, வான மண்டலத்துல உலாவி கொண்டிருக்கிற, வான மண்டலத்துல அலைந்து கொண்டிருக்கிற பலிபீடம் கட்டுறான். மாத்திரம் இல்லைங்க, தன்னுடைய பிள்ளைகளை, குமாரத்திகளை, குமாரர்களை, தன்னுடைய பிள்ளைகளை அந்த வான மண்டல சேனைகளுக்கு பலிபீடம் கட்டி அதுக்கு முன்னாடி என்ன பண்றான்? தீய போட்டு தீ மிதிக்க பண்றான். பிள்ளைகளை தீல மிதிச்சு போட சொல்றான். மாத்திரம் இல்ல, பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணோம்னா நோட்டை தூக்கிட்டு கிளம்பிட்டான். நாள் பார்க்க போன, ஜாதகம் பார்க்க, நாள் பார்க்க, எந்த நாள்ல கல்யாணம் வைக்கலாம், எந்த நாள்ல விசேஷம் வைக்கலாம், எல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், கர்த்தர் அனுமதிக்கிற காரியம். அஞ்சனம் பார்க்கிறது, சோசியம் பார்க்கிறது, நாள் பார்க்கிறது, குறி சொல்றது, செய்வன வைக்கிறது, ஏவுறது, மாந்திரிகம் பண்றது, பொல்லாத ஆவிகளை ஒரு குடும்பத்துக்கு விரோதமா, ஒரு தொழிலுக்கு விரோதமா ஏவி விடுறது, முட்டையை உருட்டி விடுறது, முடியை சுருட்டி விடுறது, தேவன் அருவருக்கிற காரியம். கர்த்தரை நீ தெரிந்து கொண்டால், கர்த்தரை நீ ஆராதிக்கிறவனா இருந்தா இதுல விட்டு வெளியே வா. கலப்பையில கை வைத்துட்ட திரும்பி பார்க்காத. பாருங்க என்ன செய்யறான், தன் பிள்ளைகளை கூட்டிட்டு போய் என்ன பண்றான்? தீ மிதிக்க பண்றான். நாள் பார்க்க ஆரம்பிச்சான். ஒவ்வொரு காரியத்திற்கும் யுத்தத்துக்கு போகணுமா, நாள் பார்க்கறது. என்னைக்கு யுத்தத்துக்கு போலாம், எப்ப போகலாம் பார்க்க ஆரம்பிச்சான். பில்லி துணியங்களை செய்து அஞ்சனம் பார்த்து குறி சொல்லுகிறவர்கள்ட்ட போய், இதெல்லாம் தேவன் அருவருக்கிற காரியங்க. மாத்திரம் இல்ல, தேவனுடைய ஆலயத்துல தான் பண்ணின விக்கிரகமாகிய சிலையை கொண்டு வந்து வைத்தான. 8ஆம் வசனத்தை வாசிச்சு பார்த்தா, தேவனுடைய ஆலயத்துல தான் பண்ணின, அவனே ரெடி பண்றான் ஒரு சிலையை. அதை செய்து எடுத்துக்கொண்டு வந்து எங்க வைக்கிறான்? ஆலயத்துல வைக்கிறான். மாத்திரமல்ல, அவன் செய்தது மாத்திரமல்ல, அவன் அஞ்சனம் பார்த்தான், நாள் பார்த்தான், சிலையை செஞ்சு கொடுத்து வச்சான், வானமண்டல சேனைகளுக்கு ஆலயத்துல பலிபீடம் கட்டினான். மாத்திரமல்ல, தேவனுக்கு எப்ப உச்சகட்ட கோபம் வந்தது தெரியுமா? அவன் செய்தது மாத்திரமல்ல, தான் ஆளுமை செய்கிற ஜனங்களை எல்லாம் அதே மாதிரி செய்ய ஆரம்பிக்க வைத்தான். தூண்டி விட்டான். எல்லாம் செய்யுங்க, எல்லாம் வணங்குங்க. தான் செய்தது மாத்திரமல்ல, தன்னை நம்பி இருக்கக்கூடிய
தான் ராஜாவா இருந்து கொண்டு தன்னை சார்ந்திருக்கிற அந்த தேசத்து மக்களையும் அந்த காரியங்களை செய்ய வைத்தான். இன்னைக்கு அநேக வீடுகள்ல தகப்ப வச்சிருக்கான் அண்ணன் தம்பிக்கு விரோதமா. கடைசியில பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கும், அரடி நிலம். அந்த வரப்புல ஒரு மம்பட்டியை தோண்டிட்டானா. அந்த வரப்புல ஒரு மம்பட்டி அந்த வரப்பை வெட்டிக்கிட்டு வச்சதுனால தம்பிக்காரனுக்கு விரோதமா அண்ணன்காரன் என்ன செஞ்சிடறான், பில்லி சுனியை வச்சிடறான், செய்வனை வச்சு விட்டுறான். கிராமப்புறங்கள்ல நிறைய நடக்குது வழக்கு. உறவுகளுக்கு விரோதமா இன்னொரு உறவு, சொந்த பந்தம், சித்தப்பா மையன், பெரியப்பா மையன், மாமா மையன், மச்சா மையன். பாருங்க இன்னைக்கு பூமியில இது நடக்குது. இதெல்லாம் தேவன் அருவருக்கிற காரியங்கள். ஒரு வியாபாரம் ஒரு மனுஷன் செய்யறான், வளர்ந்து வர்றான்னா அவனுக்கு விரோதமா செய்வினை வச்சு விட்டுறான். இவன் செய்தது மாத்திரமல்ல, அங்கே இருந்த இஸ்ரவேலர்கள் எல்லாரும் இந்த காரியங்களை செய்ய வைத்தான். இப்பதான் உச்சகட்ட கோபம் வருது கர்த்தருக்கு. அல்லேலூயா. நடந்தது என்ன? இப்ப மனாசே ராஜாவுக்கு என்ன நடக்குது? இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய ஆரம்பித்தான். அவனுடைய வாழ்க்கையில என்ன நடக்க ஆரம்பிக்குதுன்னு பார்த்தா, வசனம் அதே 33 11வது வசனத்தை வாசித்து பார்த்தா, வாசிக்க கேட்போம். ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவின் சேனாதிபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார். அவர்கள் மனாசேயை முட்செடிகளில் பிடித்து 2 வெங்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். இப்ப கர்த்தருக்கு உச்சகட்ட கோபம் தாங்க முடியல. கர்த்தருக்கு ஒரு குறிப்பிட்ட நம்ம செய்கிற காரியங்கள் போக 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 நம்மளை அறியாமலே என்ன செஞ்சிருவோம்னா அது தவறு இல்லைங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடும். மனாசே அப்படித்தானே செஞ்சான். அவன் செய்தான், அவனுடைய காரியங்களை செய்தான், ஆலயத்துல செய்தான், தன்னுடைய பிள்ளைகளை தீ மிதிக்க பண்ணினான், தானே எல்லா காரியங்களும் செய்துட்டே இருந்தான். ஒரு குறிப்பிட்ட நாள் அப்படியே போயிட்டு, இது ஒரு நாள்ல நடந்திருக்குமா? பல வருஷம் ஆயிருக்குல்ல, பல நாட்கள் ஆயிருக்கும் தானே. அதான் அவனுக்கு தெரியல. இதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. ஆண்டவர் நம்மளை என்ன செஞ்சார்? ஒன்றும் செய்யல. நம்ம நல்லா தானே வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், நம்ம ராஜாவா தானே இருக்கிறோம், நம்மளுக்கு நடக்க வேண்டியதெல்லாம் நடந்துகிட்டு தானே இருக்கணும். அப்படியே போயிட்டே இருக்கு. போக 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 ஒரு குறிப்பிட்ட நாள்ல கர்த்தருக்கு உச்சகட்ட கோபம், கடுங்கோபம் வந்துடும். கடுங்கோபம். இப்ப கர்த்தர் இறங்குறார். அப்பொழுது கர்த்தர், வேற யாரும் செய்யல, கர்த்தருக்கு கோபம் உண்டாகி கர்த்தர் செய்ய ஆரம்பிக்கிறார். என்ன செய்யறார் பாருங்களேன். அசீரிய ராஜாவின் சேனாபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார். அவர்கள் மனாசேயை முட்செடிகளில் பிடித்து 2 வெங்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். முடிஞ்சு, அரெஸ்ட். நம்மளுக்கு விரோதமா வரணும், நமக்கு தெரியாது. நம்ம என்னதான் உணவு போட்டாலும், என்னதான் ஆண்டவர்கிட்ட போய் நின்றாலும், என்னதான் பாஸ்டர்கிட்ட போய் சொன்னாலும், ஒரு குறிப்பிட்ட நாள் வந்து இறங்கிரும் கோபம். அசால்ட்டா நினைக்காதீங்க. மனம் திரும்பணும். ஆண்டவர் இன்னைக்கு நம்மள்ட்ட எதிர்பார்க்கறது என்னமா? மனம் திரும்பணும். ஆமா ஆண்டவரே, நான் தப்பு பண்ணியிருக்கிறேன். மனம் திரும்பலைன்னா மனாசேக்கே இந்த பிரச்சனை, நமக்கு ஏமாத்திரம், நம்ம ஏமாத்திரம். அவனை எவ்வளவு நம்பி ஆண்டவர் மனாசாய ராஜாவா மாத்தி வச்சிருப்பாரு. ஆமாவா இல்லையா? அவனை எவ்வளவு நம்பி இருப்பாரு. நம்மளை எவ்வளவு நம்புறாரு, நம்ம எப்படி வாழ்றோம், நம்ம என்ன செய்யறோம், கர்த்தருடைய கட்டளைகளை கை கொண்டு வாழ்றோமா, கர்த்தருக்கு பிரியமானதை நம்முடைய வாழ்க்கையில செய்யறோமா? அன்றைக்கு அவன் அப்படி. இன்றைக்கு நம்ம வாழ்றது, நம்ம காரியம் என்ன? தேவனுடைய பிள்ளைகள், அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்றோமா? தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்றோமா? தேவன் அனுமதிக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்றோமா? அதான் இங்க காரியம். நீங்க மற்றதெல்லாம் செய்யல, கர்த்தர் பேசாம இருப்பார். ஆலயத்தை குறித்து ரொம்ப வைராக்கியமா இருப்பார் ஆண்டவர். ஆலய காரியங்கள்ல, ஊழிய காரியங்கள்ல, ஜெப காரியங்கள்ல, வேதத்தை வாசிக்கிற காரியங்கள்ல ரொம்ப வைராக்கியமா இருப்பார். ஆலயத்துல ஒரு தவறு நடக்குது, ஆலயத்துல தேவனுக்கு விருப்பம் இல்லாத ஒரு காரியம் நடந்தால் குறித்து கர்த்தர் என்ன செய்வாரு? கோபப்படுவார். அதனாலதான் சொன்னேன், தேவனுடைய காரியம் இதெல்லாம் ரொம்ப வைராக்கியமா இருப்பார். நம்ம கவனமா இருக்கணும், எச்சரிக்கையா இருக்கணும்.
தேவன் தெய்வம்னா தேவனே தெய்வம் நின்றணும், விட்டுறக்கூடாது. இவர்தான் தெய்வம்னா இவரை பிடிச்சுக்கணும். ஒரு கடமைக்காக, ஒரு காரியத்திற்காக, ஒரு நன்மைக்காக ஆண்டவர் தரக்கூடாது. நோ, நீ இவரே தேவன் நின்னுகிட்டு பிடிச்சிட்டு வைராக்கியமா நின்னாச்சுன்னா அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். அவர் டேக் ஓவர் பண்ணுவார், உங்களை விட்டவே மாட்டார். ஆனா மனசு பாடுபடுத்தும் நம்மளை. ஐயோ இப்படி இருக்கே அப்படி இருக்கே, விரோதமா காரியங்கள் நடக்கும், உறவுகள் விரோதமா வருவாங்க, சொந்த பந்தம். நோ, ஆண்டவரா உறவா, என் மகளா ஆண்டவரா நான் பார்த்தேன்னா, என் மகளா என் ஆண்டவரான்னு பார்த்தா என் மகள் அல்ல, என் ஆண்டவர் தான். இந்த மகள் என்ன இன்னொரு மகளை கொடுத்துருவார். ஆனால் இவர் ஆண்டவர் இல்லாம வேற ஒரு ஆண்டவர் நம்ம தேடக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆமென். எஸ், ஆண்டவர் தான் ஃபர்ஸ்ட். ஆண்டவருடைய காரியங்கள் தான் ஃபர்ஸ்ட். இப்ப ஸ்தோத்திரம், கட்டப்பட்டான் கட்டப்பட்ட உடனே வேதனை அனுபவிக்கிறான். லேசா இருக்குமா? செடிகளுக்குள்ள, முள் செடிகளுக்குள்ள வச்சு பிடிச்சாங்க பாருங்க. அப்ப முள்ளு செடிகள் ரொம்ப சந்தோஷமா இருக்கும், குழு குழுன்னு. முள்ளு ஏத்தி இருக்கும் உடம்பு பூரான் இல்லையா, ரத்தம் சிந்தும். இப்ப மருந்து போட கூட ஆள் இல்லை, அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்க கூட ஆள் இல்லை. ஹலோ, தண்டனை வேதனை அனுபவிக்கிறான். எப்போ ஒரு மனிதன் கட்டப்படுகிறானோ அப்ப வேதனை வந்துடும். நல்லா ஒரு காரியம் தெரிஞ்சுக்கிறீங்க, நம்மளுக்கு ஒரு வேதனை, மன உளைச்சல், மன நிம்மதி இல்லாம ஒரு காரியம் நடக்குது நம்முடைய வாழ்க்கையில் அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகளை நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க, ஒரு மன உளைச்சல், வேதனை, கஷ்டம் அப்படி உண்டாகுதுன்னா ஏதோ ஒரு இடத்துல நம்ம கட்டப்படுறோம்னு அர்த்தம். எங்கேயோ பிசாசு நம்மளை கட்டுறான். இந்த மனாசே ராஜாவுடைய அப்பா வந்து கட்டினாரு, மனாசே ராஜாவுடைய மனைவியை வந்து அவனை கட்டுச்சு, மனாசே ராஜாவுடைய பிள்ளைய வந்து கட்டுச்சு. யோசிச்சு பாருங்க. ஆனால் கட்டினது யார்? எதிரி. இந்த மனாசே ராஜாவை கட்டினது எதிரி. நமக்கு விரோதமானவர்கள் நம்மை கட்டுவாங்க அப்படின்னா, நமக்கு விரோதமானவன் யார்? பிசாசு. தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமானவன் யார்? பிசாசு. ஆவிக்குரிய பிள்ளைக்கு விரோதமானவன் யார்? பொல்லாத ஆவி. நீ ஆவிக்குரிய மனுஷனா, உனக்கு விரோதமா எழும்புறவன் யாருன்னா பொல்லாத ஆவிதான் எழும்புவான். அப்ப அவன் நம்மை கட்டான், ஏதோ ஒரு இடத்துல கட்டான்னா, அங்கே உனக்கு நீ கட்டப்பட்டால் உடனே வேதனை வந்துடும். நம்ம மன உளைச்சல் நடப்போம். ஐயோ இப்படி நடந்துருச்சே, இப்படி வந்துருச்சே, இப்படி போயிருச்சே அப்படின்னு நம்ம மன உளைச்சல் உண்டாகும். நல்லா தெரிஞ்சுங்க, மன உளைச்சல் உண்டாகுது, வேதனை நீ அனுபவிக்கிற, நீ கஷ்டத்தை அனுபவிக்கிற என்றால் அங்கே ஏதோ ஒரு இடத்துல கட்டப்படுறேன்னு அர்த்தம். மனாசே கட்டப்பட்டான், வேதனை அனுபவிக்க ஆரம்பித்தான். அல்லேலூயா. இப்ப 12ஆம் வசனத்தை வாசிச்சு பார்த்தா 12:13 வாசிப்போம். இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனுக்கு திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வர பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான். இப்ப மனாசே கட்டப்படுகிறான், வேதனை உண்டாகுது. இப்ப ஆண்டவர் இடத்துல என்ன செய்ய ஆரம்பிச்சான்? ஜெபமன முழங்கால் போட்டு புலம்ப ஆரம்பித்தான். ஜெபம் ஆரம்பித்தான். ஜெபம் பண்ண உடனே ஆண்டவர் பத்தில எவ்வளவு அன்புள்ளவர் நம்ம ஆண்டவர். மனாசே ஜெபம் பண்ணா முழங்கால் படிக்கிட்டு அழுகிறான். இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாய கர்த்தரை நோக்கி கெஞ்சுறான். என்னால தாங்க முடியல ஆண்டவரே, இந்த வேதனை நான் அனுபவிக்க முடியல ஆண்டவரே,
இந்த துன்பத்தை என்னால தாங்கிக் கொள்ள முடியல ஆண்டவரே. மாத்திரம் இல்ல, தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினான். இப்ப எப்படி தெரிஞ்சுச்சு அவனுக்கு? தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினான்னா பிதாவினுடைய தேவன் யாரும் தெரியுது அவனுக்கு, தெரிஞ்சுதான் பண்ணினாரு. ஆமென். எல்லா காரியமும் தெரிந்த மனிதன். உங்களை போல என்னை போல தேவன் யார், தெய்வம் யார், இயேசு யார், அவருடைய கிரியைகள் என்ன, அவர் நம்மளுக்கு எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற தேவன், அவர் வாக்குத்தத்தங்களின் தேவன், அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், எல்லா காரியமும் தெரிந்த மனிதன் மனாசே. ஆமாவா இல்லையா? அதனாலதான் முற்பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சினான், மன்றாடினான், ஜெபிக்கிறான். மாத்திரம் இல்ல, தன்னை தாழ்த்தினான். என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவர், போது என்னால தாங்க முடியலப்பான்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. உடனே ஆண்டவர் என்ன செய்தாராம் பாருங்க, அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி, அதான் ஆரம்பத்திலே சொன்னேன், நல்லவன் ஒருவனும் இல்லை. மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டோம்னா ஆண்டவர் நம்மளை மன்னிப்பார், நிச்சயமாக மன்னிப்பார். அதனாலதான் ரட்சிக்கப்படுறதுங்கிறது 2001 ரட்சிக்கப்பட்டங்க, 17 ரட்சிக்கப்பட்டங்க, 18 ரட்சிக்கப்பட்டங்க, 20 இல்ல அனுதினமும் ரட்சிக்கப்படணும். எப்படி? ஆண்டவரே நேற்று நான் இந்த தவறு பண்ணியிருக்கிறேன், ஆண்டவரே இன்னைக்கு படுக்கைக்கு முன்பாக ஆண்டவரே இன்றைக்கு இதை தப்ப பண்ணிட்டேன், இன்றைக்கு நான் அப்படி பேசியிருக்க கூடாது, இன்றைக்கு இதை நடந்திருக்க கூடாது, இந்த இடத்துல நான் போயிருக்க கூடாது, இந்த காரியத்தை செய்திருக்க கூடாது, இதை வாங்கியிருக்க கூடாது, இதை கொடுத்திருக்க கூடாது, இதை பண்ணியிருக்க கூடாது, எதெல்லாம் தவறா தெரியுதோ அன்னைக்கு படுக்கைக்கு முன்பாக ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து மன்னிப்பு கேட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும், மனம் திரும்பிடணும். ஆண்டவர் சொல்வார், உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது, இனி சொல்லிடுவார், நிம்மதியா தூக்கம் வரும். மனாசே அழுது கெஞ்சி புலம்புறான். தேவன் அவருடைய கெஞ்சுதலுக்கு இறங்கி, அவர் மனம் இறக்கமுடையவர், அவர் மனம் இறக்கமுடையவர், மனம் இறங்குகிற தேவன், அவர் மனதை இறங்க வைக்கணும். அது நம்ம கையில தான் இருக்கு. இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வர பண்ணினார். அவன் அழுகிறான், கெஞ்சுறான் ஆண்டவர்கிட்ட, தன் முற்பிதாக்களின் தேவனை நோக்கி கெஞ்சுகிறான், கதறான், ஆண்டவரே என்னை மன்னியும், நான் தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே, தெரியாமல் நான் காரியத்தை செய்துட்டேன் ஆண்டவரே, இறங்க மாட்டீரா, இறங்குங்கப்பா, எனக்கு இறங்குங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கெஞ்ச ஆரம்பித்தான். ஆண்டவர் அவன் மேல் மனதுருகி இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு திரும்ப ராஜாவாக எந்த இடத்துல இருந்தானோ, எந்த இடத்துல தலை குனிந்தானோ, ஜனங்கள்லாம் எப்படி இருந்திருப்பாங்க, பார்த்துருப்பாங்களா, பார்த்துருக்க மாட்டாங்களா? அவன் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகும்போது எல்லா ஜனங்களும் பார்த்துருப்பாங்கல்ல, நம்ம ராஜாவை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறாங்கன்னு பார்த்துருப்பாங்கல்ல. எந்த இடத்துல அவன் சந்தோஷமா போயிருப்பான், வெட்கப்பட்டு தலை குனிந்து அவமானப்பட்டு நிந்திக்கப்பட்டு அவன் கடந்து போனா. இப்ப கெஞ்சுறான், ஆண்டவர் எந்த இடத்துல வெட்கப்பட்டானோ, எந்த இடத்துல தலை குனிந்தானோ, எந்த இடத்துல அரெஸ்ட் பண்ணப்பட்டானோ, அதே இடத்துல அந்த ராஜ்யபாரத்துல திரும்பவும் அவனை கொண்டு வந்து ராஜாவாய் மாற்றுகிறார். இருக்கீங்களா? நீங்க கெஞ்சுனா, நீங்க ஆண்டவர் சமூகத்துல விழுந்து கிடந்தா, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டா, உங்களுடைய பாவங்களை மன்னித்து, உங்களுடைய அக்கிரமங்களை மன்னித்து திரும்ப பழைய ஸ்தானத்துல கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார் உங்களை. எதை இழந்தீங்களோ, எதுல வெக்கப்பட்டு போய் நின்றீர்களோ, எதனால அவமானப்படுத்தப்பட்டீர்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமா எழும்பினார்களோ அவர்களுக்கு மத்தியில அந்த இடத்தில உங்களை தலை நிமிர பண்ணி திரும்ப பழைய ஸ்தானத்துல கொண்டு வந்து நிறுத்துவார். கர்த்தர்ட்ட ஒரு தடவை நம்ம மன்னிப்பு கேட்டோம், ஆண்டவர்கிட்ட அழுகிறோம், கர்த்தர் மன்னிப்பு அதுல இருந்து விடுதலை கொடுத்து ஒரு காரியத்தை செய்து நம்மளை மறுபடியும் நல்ல ஒரு பொசிஷன் கொண்டு வர்றாருன்னா நம்ம மறுபடியும் அதைத்தான் பிடிச்சுக்கணும், பின்னாடி திரும்பி பார்க்க கூடாது, பழைய காரியத்துக்கு போயிடக்கூடாது, முதல்ல செய்த காரியத்தை மறுபடியும் செய்யக்கூடாது. ஆமென். அப்ப நம்ம செய்ததை திரும்ப செய்யக்கூடாது. ஆண்டவர் மன்னித்த உடனே, ஆண்டவர் மன்னிப்பு கொடுத்த மறுபடியும் ராஜாவா மாத்தின உடனே, வாசி பார்ப்போம், வசனம் 15வது வசனத்தை வாசிப்போம், 33:15. கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து அந்நிய தேவர்களையும் அந்த விக்கிரகத்தையும் எடுத்து போட்டு கர்த்தருடைய ஆலயமுள்ள மலையிலும் எருசலேமிலும் தான் கட்டியிருந்த எல்லா பலிபீடங்களையும் அகற்றி பட்டணத்திற்கு புறம்பாக போட்டு விட்டு. முதல்ல அவன் செய்த முதல்ல விறுவிறுன்னு ஆலயத்துக்கு போனா, ஆலயத்தில் இருந்த பலிபீடத்தை பூரா இடிச்சு தூக்கி எங்க போயிட்டான், ஊருக்கு அங்கிட்டு வெளியில கொண்டு போய் ரோட்ல போட்டான். எது இருக்க கூடாது ஆலயத்துல. ஃபர்ஸ்ட் ஆலயத்தை குறிச்சான அக்கறை வரணும்.
ஆலயத்தை குறிச்சான கவலை வரணும், ஆலயத்தை குறிச்சான வைராக்கியம் வரணும், ஆலயத்தை குறிச்சான விருப்பம் வரணும். ஃபர்ஸ்ட் அதை தான் வேணும். சரிதான், பாத்தீங்களா? மாத்திரம் இல்ல, சோத்திரம், தன் கட்டின பலிபீடங்களை எல்லாம் எடுத்து என்னென்னலாம் செய்தானோ அதை பூரா சுட்டரித்து ஊருக்கு புறம்பா தூக்கி கொண்டு போட்டான். அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் ரொம்ப அருவருத்த காரியம். அவன் கர்த்தர் விரும்பாத காரியம் அது ஒண்ணு, விக்கிரகம். 16வது வசனத்தை வாசிப்போம். 16. கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிட்டு அதின் மேல் சமாதான பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் செலுத்தி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்று யூதாவுக்கு கட்டளையிட்டார். தான் செய்தது மாத்திரமல்ல, தன்னுடைய பிள்ளைகள் மாத்திரமல்ல, அந்த மக்களை எல்லாம் தேவனுக்கு விருப்பமில்லாத காரியத்தை செய்ய வைத்த எந்த மனாசே தேவன் அழுது புலம்பி அவன் கட்டப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டு வேதனை அனுபவித்து நொந்து நூலா போய் ஆண்டவர்கிட்ட கெஞ்சி மன்றாடி கதறி ஜெபம் பண்ணி அழுத உடனே ஆண்டவர் மன்னித்தார், அவனை விடுதலையாக்கினார், மறுபடியும் பழைய ஸ்தானத்துல கொண்டு வந்து நிறுத்தினார். இப்ப அவன் செய்த காரியம், முதல்ல ஆலயத்துக்குள்ள வந்தான், ஆலயத்துல எல்லாத்தையும் சுத்தம் பண்ணினான், கிளியர் பண்ணான். தேவன் உலாவுற இடம், தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிற இடம், தேவன் வந்து நம்மளை தொடுகிற இடம், பரிசுத்த ஆவியானவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற இடம் என்று சொல்லி அந்த இடத்துல இருந்த எல்லா அழுக்குகளையும் எல்லா தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை பூரா எடுத்து ஒழுங்குபடுத்திட்டு இப்ப என்ன செய்தான் தெரியுமா? பழி செலுத்த ஆரம்பித்தான். பழி செலுத்தினது மாத்திரமல்ல, எல்லாருக்கும் அறிவு செய்தான். எல்லாரும் ஆலயத்துல வந்து நீங்க என்ன செய்யணும்? ஆராதிக்கணும், தொழுது கொள்ளணும் என்று சொல்லி அறிவிப்பு விட்டான். வாசிங்க. கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிட்டு அதன் மேல் சமாதான பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் செலுத்தி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்று யூதாவுக்கு கட்டளையிட்டான். அவன் செய்தது மாத்திரம் இல்ல, எல்லாருக்கும் சொன்னான், எல்லாரும் வாங்க வந்து நீங்க என்ன செய்யணும்? இங்க பலி செலுத்துங்க. அவன் செய்தது மாத்திரமல்ல, எல்லாருக்கும் செய்ய வைத்தான். ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டான். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியம் உள்ளவர்களா இருக்கிறோமோ, யாரெல்லாம் ஆராதனையில பங்கு பெற்று ஜெபிக்கிறோமோ, நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமாங்க? தேவன் அவருடைய கிருபையினால நம்மை ரட்சித்தார், அவருடைய கிருபையினால அபிஷேகம் பண்ணினார், அவருடைய கிருபையினால நம்மளை மீட்டு கொண்டார். இந்த உலகத்துல எவ்வளவோ ஜனங்கள் இருக்காங்க, நம்மளை தெரிந்து கொண்டாரே. குற்றம் உள்ளவர்கள், குறை உள்ளவர்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணுங்க, கதறணுங்க. மனாசை போல போய் நம்ம ஆண்டவர் சமூகத்தில் விழுந்து கிடக்கணும். ஆண்டவர் மன்னிப்பார். மன்னிப்பை பெற்றுக்கொண்டோமா, திரும்ப அந்த காரியத்தை செய்யாதபடி தேவனுடைய சபையில இருந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்யணுங்க. ஆண்டவர் கேட்டு எதையாவது செய்யணும், எதையாவது செய்யணும். நம்மளால முடிந்தது செய்யணும். ஒரு நாளும் நான் முன்னாடி செய்த காரியங்கள், தேவன் அருவருக்கிற காரியங்கள், விருப்பமில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில திரும்ப வரவே கூடாதுங்க. அது மாத்திரம் இல்ல, ஒவ்வொரு நாளும் தேவனை சார்ந்து வாழணும், இருக பற்றி கொள்ளணும். வைராக்கியம் உள்ளவர்களை, கர்த்தரோடு உறவாடுகிற பிள்ளைகளாய் நம்ம இருந்து வாழணும். துதிக்கிறவர்களாக, பழி செலுத்துறவர்களாக, ஆராதிக்கிறவர்களாக, ஊழியர்களாக ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கென்று நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழணுங்க. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிற இந்த காரியத்தை படி வாழ ஆரம்பித்தா நிச்சயமாக நீங்கள் இழந்து போனதை கர்த்தர் திரும்ப உங்களுக்கு தருவார். எந்த இடத்துல வெட்கப்பட்டிருந்தீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்கள் தலையை நிமிர பண்ணுவார். நீங்க அவமானப்பட்டு போயிட்டீங்களா? நீங்க அசிங்கப்பட்டு போயிட்டீங்களா? உங்களை ஏளனமா பேசிட்டாங்களா? உங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்துட்டார்களா? கர்த்தர் திரும்ப பழைய ஸ்தானத்துல கர்த்தர் உங்களை நிறுத்த பண்ணுவார். அவர் நிலை நிறுத்துவார், உங்களை நிற்க பண்ணுவார். அவர் கைவிடவே மாட்டார். மனாசே செய்ததை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்யணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறாருங்க. மனாசே என்ன செய்தாரோ, தன்னுடைய வாழ்க்கையில அந்த பாவங்களை மன்னிக்கும்படியா ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தார். மனாசே தன்னுடைய அக்கிரமங்களை எல்லாம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தார். இனி நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே. ஆண்டவர் விரும்புகிற காரியமா தான், இனி பாவம் செய்யாதே, இனி அந்த பாவத்தை செய்திடாதேன்னு தான் கர்த்தர் சொல்லுகிறார். நாங்கள் வெட்கப்பட்டு போயிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, என் பிள்ளைகள் வெட்கப்பட்டு போன இடத்துல, ஆண்டவரை அசிங்கப்பட்ட இடத்துல, ஆண்டவரை வேதனைப்பட்ட இடத்துல, துன்பப்பட்ட இடத்துல, ஆண்டவரை துயரப்பட்ட இடத்துல
எல்லா அக்கிரமங்களையும் மன்னித்து, எல்லா பாவங்களையும் மன்னித்து, எல்லா கட்டுகளையும் ஆண்டவரை அவிழ்த்து, என் தேவன் என் பிள்ளைகளை விடுதலையாக்கி, ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில ஆண்டவரே இழந்து போனதையெல்லாம், ஆண்டவரே இழந்து போனதையெல்லாம் திரும்ப அவர்களுக்கு கொடுத்து பழையபடி அவருடைய ஸ்தானத்துல நிறுத்துங்கப்பா. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் கண்ணீரோடு உம்மிடத்துல கேட்கிறாங்களோ, ஆண்டவரே யாரெல்லாம் கண்ணீர் கேட்கிறார்களோ, அவருடைய கண்ணீரை துடைத்து, கதறலை கேட்டு, மனாசே அழுத பொழுது, மனாசே உம்மிடத்துல விண்ணப்பம் பண்ணின பொழுது, மனாசே உம்மிடத்துல ஆண்டவரை வேண்டுதல் வைத்த பொழுது, நீ இறங்கி தெய்வம் அல்லவா, என் பிள்ளைகளுக்கு இறங்கும், நீ தொட்டு ஆசீர்வதியும், பழையபடி அவர்களை பழைய ஸ்தானத்துல கொண்டு வந்து நிறுத்தும் ஆண்டவரே. உடைய கரங்களில ஒப்பு கொடுக்கிறேன். நீரே பொறுப்பெடுத்து நடத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜெபங்கேளு நல்ல பிதாவே.